பாபநாசம் செய்தியாளர் ஆர். தீனதயாளன் பாபநாசத்தில் முதன்முறையாக கரும்பு சாகுபடிக்கு மாநில அளவிலான பயிர் விளைச்சல் போட்டி. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் முதன்முறையாக கரும்பு சாகுபடிக்கு மாநில அளவிலான பயிர் விளைச்சல் போட்டி மாநில வேளாண் வளர்ச்சித் திட்டத்தின் கீழ் கம்பு, கேழ்வரகு, திணை, சாமை, குதிரைவாலி உள்ளிட்ட சிறுதானிய பயிர்கள், துவரை, பச்சை பயிறு சாகுபடி என பல்வேறு வகைகள் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் இந்த போட்டி நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் நரம்பு சாகுபடிக்கு முதல் முறையாக கரும்பு சாகுபடி சேர்க்கப்பட்டுள்ளது. இதில் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே சத்தியமங்கலம் கிராமத்தில் அமலதாஸ் என்ற விவசாயி கலந்து கொண்டு கரும்பு சாகுபடிகள் அறுவடை போட்டியில் பங்கேற்று உள்ளார். இந்த போட்டியில் கலந்து கொண்ட அமலதாசின் கரும்பு சாகுபடி வயலை நேரடியாக பார்வையிட தஞ்சாவூர் மாவட்ட வேளாண்மை துணை இயக்குனர் ஐயம்பெருமாள், பாபநாசம் வட்டார வேளாண்மை உதவி இயக்குனர் முகமது பாரூக், திருவாரூர் மாவட்ட வேளாண்மை துறை இயக்குனர் ஆற்காடு சுந்தர், கண்ணன், எபினேஷன், சீனிவாசன் ஆகியோர் போட்டிக்கு நடுவராக பங்கேற்று கரும்பு அறுவடை சாகுபடியை நேரடியாக பார்வையிட்டு தரம் மற்றும் புள்ளி விவரங்களை பதிவு செய்தனர். நிகழ்ச்சியில் வேளாண்மை துறை அதிகாரிகள், விவசாயிகள் என பலர் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் சார், நாங்கள் இப்போ பாபநாசம் வட்டம் சத்தியமங்கலம் கிராமத்தில் இருக்கிறோம். திரு அமலதாஸ் என்ற விவசாயினுடைய வயலில், கரும்பு வயலில் மாநில அளவிலான கரும்பு பயிர் விளைச்சல் போட்டி நடத்திட்டு இருக்கிறோம். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு வருஷமும் விவசாயத்துக்குன்னு தனி நிதிநிலை அறிக்கை சமர்ப்பிக்கிறாங்க. அதனுடைய முக்கிய திட்டமாக தமிழ்நாடு வேளாண்மை வளர்ச்சி திட்டம் என்ற திட்டம். அந்த திட்டத்தின் கீழே மொத்தமாக ஒரு 11 பயிர்களுக்கு மாநில அளவில் பயிர் விளைச்சல் போட்டி நடத்தி அதுக்கு முதல் பரிசாக 2.5 லட்சமும், இரண்டாவது பரிசாக 1.5 லட்சமும், மூன்றாவது பரிசாக 1 லட்சமும் கொடுக்குறாங்க. இதில் ஆமை, திணை, சாமை, பனைவரகு, குதிரைவாளி மற்றும் இதில் துவரை, உளுந்து, பச்சைப்பயிறு, நிலக்கடலை, எள்ளு, கரும்பு போன்ற 11 வகையான பயிர்களில் தமிழ்நாடு முழுவதும் இந்த பயிர் விளைச்சல் போட்டி நடக்கிறது. இதில் கலந்துக்கிறதுக்கு 150 ரூபா பணம் கட்டி விவசாயிகள் அதில் பதிவு பண்ணிக்கணும். பதிவு பண்ணிவிட்டு அவங்க விவசாய அறுவடை தேதியை ஒரு வாரத்துக்கு முன்னாடி எங்களுக்கு அறிவிச்சாங்கன்னாக்க இதுக்கு நடுவர்கள் பிற மாவட்டங்களிலிருந்து சென்னை வேளாண்மை இயக்குநரால் பிற மாவட்ட வேளாண்மை இணை இயக்குநர்களை நடுவராக நியமிக்கிறாங்க. இதை இல்லாமல் பிற பகுதிகளிலிருந்து விவசாயிகள், முன்னோடி விவசாயிகளை நடுவராக 2 பேர் நடுவர்களாக இந்த போட்டியை நடத்துகிறாங்க. இதில் 1/2 ஏக்கரில் நாங்கள் அறுவடை பண்ணி வெயிட் போட்டு பார்ப்போம். இந்த அறிக்கையை நாங்கள் அரசாங்கத்துக்கு அனுப்புவோம். இதில் மாநில அளவிலான அளவு அதிகபட்சமான மகசூல் எடுக்கிறவங்களை 1, 2, 3ன்னு வகைப்படுத்தி அவங்க தேர்ந்தெடுத்து ஆண்டுக்கு ஒரு முறை பரிசு கொடுக்குறாங்க. இது மிகப்பெரிய திட்டமாக விவசாயிகளால் வரவேற்பு மிக்க திட்டமாக கருதப்படுகிறது. வணக்கம், என் பேர் எஸ். அமலதாஸ். ஓலைப்பாடிங்கிற கிராமம். நான் ஓலைப்பாடி மற்றும் சத்தியமங்கலம் கிராமத்தில் விவசாயம் செய்துட்டு வரேன். இதில் எனக்கு தமிழக அரசு, நம்ம ஸ்டாலின் அரசு விவசாயிகளை ஊக்குவிக்கும் விதத்தில் எனக்கு போட்டி வேளாண்மை துறையிலேருந்து எனக்கு தெரிவுபடுத்தி சொன்னாங்க. அந்த வேளாண்மை துறை மூலயமா 150 ரூபா பணம் கட்டினாக்கா இந்த போட்டியில் நீங்கள் கலந்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த 150 ரூபா பணத்தை கட்டி அந்த போட்டி இன்றைக்கி நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த போட்டியில் நான் எப்படியும் வின் பண்ணுவேன், ஜெயிப்பேனுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆனால் என்னுடைய கரும்பை அந்தமாரி வளர்த்து வச்சுருக்கேன். அதனால் எனக்கு எல்லா விவசாயிகளும் மற்ற பயிர்களுக்கும் இந்தமாரி போட்டி தமிழக அரசு அறிவிச்சிருக்கு. அதனால் எல்லா விவசாயிகளும் இந்தமாரி போட்டியில் கலந்து கொண்டு இந்தமாரி வெற்றி பெறுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். எங்கள் விவசாயிகளை ஊக்குவிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு திட்டங்களை அறிவிக்கிறாங்க. இந்தமாரி நானும் கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலமாக விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இதுமாரி ஒரு திட்டம் எங்களுக்கு ஒரு ஊக்குவிக்குமாறு எந்த அரசும் பண்ணினதில்லை. இந்த அரசு தான் எங்களுக்கு பண்ணியிருக்கு. அதனால் இந்த அரசுக்கு எங்கள் விவசாய சார்பாக நான் ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.